கானகத்தில் வருகின்றேனே. வந்தேனே ஓ ராஜுதன் ராஜுத சூரன் வாழேனே ஓ ராஜுதன். வந்தேனே ஓ ராஜுதன் ராஜுத சூரன் வாழேனே ஓ ராஜுதன். என்னிடம் நீ சண்டை செய்யத்தான் வேண்டும். என்னிடம் நீ சண்டை செய்யத்தான் வேண்டும். என்னை அறியாமல் என் மனத்திற்குள் எப்படா நீ வந்தாய்? உன்னை யார் என்றே நான் அறியேன். என்னையே வீணாக வம்பு கிழக்கிறாய். நீ யார் என்று எனக்கு அவசியமில்லை. உன்னுடைய பேர் எதென்றும் எனக்கு அவசியமில்லை. ஆனால் நீ என்னுடன் சண்டை புரியத்தான் வேண்டும். தம்பி, என் நியாயங்களை சொல்கிறேன் கேள். அதன் பிறகு நீ யோசி. என்னடா உன் நியாயம்? நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் பஞ்சபாண்டவர்கள் என்று சொல்வார்கள். நான் அர்ஜுனன் தம்பி. துரியோதனன் செய்த சூழ்ச்சியால் நாங்கள் வனவாசம் செல்கின்றோம். அந்த துரியோதனனை ஜெயிப்பதற்காக எனது மாமனினுடைய ஆலோசனை பேரிலே நான் ஈசனை வேண்டி அருந்தவம் செய்ய போகின்றேன். நீதான் முதலாவது வனத்திலே மனைவியை மறைத்து அவளை மிரட்டினாயா? அது அவளுடைய அறியாமை அண்ணா. நீ கேட்டுக்கொள். கொக்கு பிடிக்கும் கோரா வலையிலே மேல தாக்குவே. கொக்கு பிடிக்கும் கோரா வலையிலே மேல தாக்குவே. பச்சை பிடிக்கும் கோரா சண்டையிட வேண்டும். இல்லை என்றால் உன்னுடன் போருக்கு உன்னை கொண்டு விடுவேன். சண்டைக்கு வாடா தங்கோ பயலே. சண்டைக்கு வந்தா சரியாவா, சண்டைக்கு வந்தா சரியாவாட
இனி நான் பொறுத்து பயனில்லை. உனது தலையை அறுக்கிறேன் பார். பார்க்கலாம் பார்க்கலாம். எடுத்தேன் கையில் ஒரே வானம், தொடுத்தேன் கையில் மற்ற வானம். எடுத்தேன் கையில் ஒரே வானம், தொடுத்தேன் எடுத்தேன் கையில் ஒரே வானம், தொடுத்தேன் கையில் மற்ற வானம். எடுத்தேன் கையில் ஒரே வானம், எடுத்தேன் கையில் ஒரே வானம், தொடுத்தேன் கையில் மற்ற வானம். ஓடி மறைந்து விட்டான். மாமா சூழ்ச்சிகளே, என்னை ஜெயிக்காது, உன்னை அழிப்பேன். எத்தனை உடையூர்கள் வந்தாலும் அந்த ஈசனிடம் சென்று நான் பாசுபதம் வாங்கியே தீருவேன்.